ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் திஸ்ஸ குட்டியாராச்சி ஒரு விடயத்தினை குறிப்பிட்டிருக்கிறார். அதை பார்க்கலாம். මහත්තයා චොර වෙලා ඉවරයි ඡන්දි දීපු ජනතාව චොර වෙලා ඉවරයි ඒ අතරින් ටිල්වින් සිල්වා චොර වෙලා ඉවරයි. திஸ்ஸ குட்டியாராச்சி முதலிலேயே குறிப்பிட்டார். அதாவது 12ஆம் திகதி சும்மா சரி மஹிந்த ராஜபக்சவை கைது செய்து ஒரு நாளாவது கைது செய்து உள்ளே வைக்க நினைத்தாலே முழு நாட்டிலிருந்தும் மக்களை திரட்டி கொண்டு வந்து கொழும்பை முற்றுகையிட்டு மகாபெரும் போராட்டத்தை செய்வோம், அதற்கு தயாராகுங்கள் என்று ஒரு எச்சரிக்கையும் விட்டிருக்கின்றார் திஸ்ஸ குட்டியாராச்சி. இது உசுப்பேற்றும் ஒரு வேளை. அதாவது யாரும் வருவார்களோ இல்லையோ வர வைப்பதற்கான ஒரு திட்டமாகத்தான் இது இருக்கின்றது. வருவதென்றால் மஹிந்த ராஜபக்சவை இன்று வீட்டில் ஓய்வெடுக்க வைத்திருக்க மாட்டார்கள் இலங்கை மக்கள். மஹிந்த ராஜபக்சவின் அநியாயங்கள், அக்கிரமங்கள், ஊழல், மோசடிகள் எல்லாம் ஒளியட்டும் என்று சொல்லிதான் அவரை வீட்டிலே அமர வைத்திருக்கின்றார்கள். இது கூட புரியாமல் திஸ்ஸ குட்டியாராச்சி போன்றவர்கள் மக்களை திரட்டி கொண்டு வந்து மீண்டும், அதாவது எதிர்வரும் 12ஆம் தேதி கொழும்பிலே மீண்டும் ஒரு கலவரத்தை உண்டு பண்ணுவதற்கான அனைத்து வேலைப்பாடுகளையும் செய்து வருவதாக, இதற்கெல்லாம் தயாராகி வருவதாகத்தான் எங்களுக்கு சொல்லக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே 12ஆம் தேதி முதலில் மஹிந்த ராஜபக்ச லஞ்ச ஊழல் ஆணை குழுவுக்கு விசாரணைக்கு வருவாரா இல்லையா என்பதே கேள்விதான். சில வேளை இறுதி தருணத்தில் தனக்கு சுகமில்லை, எனக்கு மருத்துவ ஓய்வு தேவைப்படுகின்றதெல்லாம் கூறி வீட்டில் இருக்கவும் வாய்ப்புகள் இருக்கின்றது. அப்படி இல்லை என்றால் நான் விசாரணைக்கு முகம் கொடுக்க தயார் என்று வருவதற்கும் வாய்ப்பு இருக்கின்றது. அது அன்றைய தினம் நாங்கள் பார்க்கலாம். ஆனால் இவர் வருகை தந்தால் நிச்சயமாக கொழும்பில் பல பேரை திரட்டி கொண்டு வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணவும் இந்த தரப்பினர் தயாராக இருப்பதாகத்தான் இவருடைய வாய்ஸ் காட்டிலே தெரியக்கூடியதாக இருக்கின்றது. பார்க்கலாம் 12ஆம் தேதி கொழும்பில் ஒரு குழப்பம் ஏற்படுமா இல்லையா என்பது குறித்து மஹிந்த ராஜபக்ச விசாரணைக்காக அழைக்கப்பட்டு ஒன்று மீண்டும் விசாரணைக்கு வாருங்கள் என்று சொல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. அல்லது அன்றைய தினமே அவரால் ஏதாவது உறுதிப்படுத்த முடியாமல் போய்விட்டால் நிச்சயமாக கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதன் காரணமாகத்தான் தற்பொழுது இந்த தரப்பினர், ராஜபக்ச தரப்பினர் சற்று அல்ல பெரிய பதற்றத்தில் இருக்கின்றார்கள். மஹிந்த ராஜபக்சவை கைது செய்தால் யுத்தத்தை வெற்றி கொண்ட மாவீரன் மன்னரை கைது செய்து விட்டார்கள் என்று ஒரு பிம்பத்தை காண்பித்து மக்களை கோபத்திற்கு தள்ளி அரசாங்கத்திற்கு எதிரான ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த சதித்திட்டங்களை இவ்வாறு தீட்டிக் கொண்டிருக்கிறார்கள்.